என் குழந்தை, என் குழந்தை. ஆயா, அம்மாடி பெட்ல ஒண்ணுக்கு போயிடாத, ஒன்னு அவுத்து விட்டுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துரு. அம்மாடி நீ எங்க இருக்கிற? ஐயோ காணுமே. பழனிசாமி கந்தா நான் என்ன பதில் சொல்லுவேன்? என் குழந்தை அங்க அழுதுனா பரவாயில்லைங்க. என் புஞ்சாதியை காப்பாத்துறதுக்காக நீ கஷ்டத்தை ஏத்துக்கிட்ட. இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவங்க நல்லா இருக்கணும். பார்வதி, ஆத்தங்கரை காத்து நாய் கடிச்ச உடம்புக்கு ஒத்துக்காது. குடிசுக்குள்ள கொண்டு போய் படுக்க வையாத்தா. ஐயோ, அப்ப நீங்க இங்க தங்க வேண்டாம். உடம்பு குணமாற வரைக்கும் நம்ம வீட்டுல வந்து தங்கிக்கலாம். அதெல்லாம் வேண்டாம் தம்பி, உங்களுக்கு எது கஷ்டம்? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க வீட்டு போலாம். சாப்பிடுமா, தம்பி வந்தா என்ன திட்டும். நல்லா திட்டட்டும், சாப்பிட மாட்டேன் போ. ஒரு வா சாப்பிடுதா? ஆயா தட்டை கொடுங்க, நான் சாப்பிட வைக்கிறேன். எனக்கு சோறு வேண்டாம் போ. உங்களுக்கு யாரு கொடுக்க போறா? எனக்கு பசிக்குது, நான் சாப்பிட போறேன். வாஹா, ரொம்ப நல்லா இருக்கு. வெண்டைக்கானா வெண்டைக்காதா அப்பா. என் சோறு எனக்கு கொடு. நான் அவன் சாப்பாடு பறிச்சிட்டேன். நீ சந்தோஷமா இருக்க? நீங்க நல்லா சாப்பிட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கு. அப்ப நீ ஃப்ரெண்டா? ஆமா. நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஆமா. நீ ஸ்கிப்பிங் ஆடுவியா? எத்தனை ஆடுவ? 100. நான் 150. ஆஹா, வேலைமா? பால் குடிக்காம என்னவா பண்ணிக்கிட்டு இருக்க? எனக்கு எது வேணா போ. ஐயா கொஞ்சம் போட்டு திறந்து விடுங்க. ஐயோ வேண்டாமா, இது எங்கயாவது ஓடி போயிடும். நான் பக்கத்துல தானே இருக்கேன், நான் பாத்துக்கிறேன். நான் ஓட மாட்டேன், அவுத்து விடு. சொல்லு. அவுத்து விடுங்க ஐயா. அவுத்து விடுறமா, இது எங்கயாவது ஓட்டா பழனிசாமி நீ தான் பதில் சொல்லணும். சரி சரி, நான் பாத்துக்கிறேன். இனிமே எங்க வந்து இந்த புள்ள பாலை குடிக்க போகுது? நம்ம குடிச்சிட வேண்டியதுதான். அப்பா ஆயா காலைல சங்கிலி மாட்டிடலாமா?
என்னம்மா? மாமா இனிமே எனக்கு சங்கிலி போட வேண்டாம், நான் நல்லா ஆயிட்டேன். என் ஃப்ரெண்ட் சொல்லுச்சு. பாரு பழனிசாமி என்ன கட்டி போட்டுருச்சுங்க. ரொம்ப நன்றி வழி. இனிமே நீ என்கிட்ட பேசாத, நீ என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏன் என்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாதுன்னு சொல்லிருக்கல, எதுக்கு போனேன்? ஐயோ, இதுக்குதான் கோவமா? நான் போனதே உங்களுக்காகத்தான். நீங்க சீக்கிரமா நல்லா ஆயிடணும், உங்க புருஷன் கூட நீங்க சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காகத்தான் சாமி கிட்ட போய் வேண்டிட்டு வந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட் தான். உட்காரு உட்காரு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல, அதனால தாலி இல்ல. கல்யாணம் ஆகலன்னா என்ன, தாலி போட்டுக்கணும். சுத்த பைத்தியமா இருக்கியே, போட்டுப்போ. அம்மா இப்போ குளிப்பாட்ட போறேன், அப்புறமா சீக்கிரம் குளிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போய் நிறைய ரைம்ஸ் எல்லாம் படிச்சுட்டு அம்மா கிட்ட வந்து சொல்லணும். இப்ப பாப்பாவை குளிப்பாட்டலாமா? ஐயோ, தண்ணி சில்லுன்னு இருக்கே, பாப்பாக்கு சளி பிடிச்சிக்குமே. என்னம்மா? குழந்தை எங்க மாமா? தூக்கம் வருதுன்னு சொன்னிச்சுமா, உள்ள தூங்க வச்சிருக்கேன். நீங்களும் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிக்கீங்க. என்னம்மா? மாமா என்னம்மா? என்ன விட்டுட்டு எங்கேயும் போயிடாது. போக மாட்டேமா, போக மாட்டேன். வாங்க அத்தை. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்து தம்பி, இவ்வளவு அடியும் தாங்கிக்கிட்டு
ஏன் தம்பி சும்மாவே நின்னீங்க? அத்தை, குழந்தை இறந்துட்டதுனால ஏற்பட்ட துக்கமும் ஆதங்கமும் புஷ்பா மனசுல பாரமா அழுத்திக்கிட்டு இருக்கு. அதனாலதான் புத்தி தெளிவில்லாம போச்சு. இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல அது கோபத்தையெல்லாம் கொட்டி தீக்க விட்டுட்டா நாலாவட்டத்துல அது மனசு பாரம் குறைஞ்சு மனசு தெளிவாயிரும். அந்த நல்ல நாள் வர்ற வரைக்கும் என் புஷ்பாவுக்கா எதையும் தாங்குவேன். என் பொண்ணு கொடுத்து வச்சவ கட்டின புருஷன் கண்ணுக்குள்ளேயே வச்சு பாத்துக்கிறதுனால தானே அவ என்னையே மறந்துட்டா. உங்க நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு தம்பி. பாப்பா என்ன தூங்கணும் மாமா. சரி அடிபட்டுருச்சு. சரி சரி பார்க்கலாம். கையில அடிபட்டுருக்கு. பார்க்கலாம். ஏன் மாமா நம்ம பாப்பா நான் தூங்க வைக்கிறேன். நீங்க அழாதீங்க. என்னம்மா